இதுதான் இனிமே என்னோட கடைசி வீடியோ. இனிமே நான் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா ஒரு பெண்ணா என்ன மாதிரி குண்டா உள்ள பெண்களுக்கு நியாயம் தீர்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. ரெண்டாயிரம் ஒளி கண்ணுல தண்ணி வர மாட்டேங்குது. நேத்தி போட்ட வீடியோவில் நிறைய பெண்கள், அதுலயும் ஹைட்டா உள்ள பெண்கள், எங்களுக்கு சேலை கொசுவும் வர மாட்டேங்குது, ஃபிளீட் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஜவுளித்துறை அமைச்சருக்கு கோரிக்கையா வைக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டோம் 5.5 மீட்டர்னா அதுல ஜாக்கெட்டுக்கு கட் பண்ணிட்டா என்னையா இருக்கு? கோமணம் தான் கட்ட முடியும், கோமணம். அப்ப நீங்க ஒல்லியா உள்ள பெண்ணை தான் கார்னர் பண்றீங்க. பெண்களுக்கு ஏன் உடம்பு எழுது வெயிட் போடுறது உங்களுக்கு தெரியுமா? நார்மல் டெலிவரி, ஆபரேஷன், அதிகமா தலைவலி, கால்வலி, முட்டி வலி, மண்டை வலி, கொண்டவலி, தொண்டை வலி, எல்லா வலிக்கும் மாத்திரை ரெகுலரா, டிப்ரெஷன், நைட்டு ஃபுல்லா செல்லு பாக்குறது, பகல்ல படுத்து தூங்குறது, அதிகபட்சம் ஆபீஸ்ல உட்காந்துகிட்டே வேலை பாக்குறது. அந்த காலத்துல அம்மிக்கல்லு, ஆட்டாங்காலு, விறகடுப்பு, விவசாயம் அதிகமா இருந்தது, உழைப்பு அதிகமா இருந்தது. அதனால எல்லாம் ஸ்லிம்மா இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஆபீஸ் ஒர்க், எல்லா பெண்களும் படிச்சுட்டாங்க, எல்லாமே ஹைபிரிட். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களாலதான் பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் ரீசன் வெயிட் போடுறதுக்கு காரணம். என்ன பண்ண முடியும்? அப்ப நாங்க புடவை கட்டக்கூடாதா? கோமணம் தான் கட்டணுமா? எங்களுக்கு சேலை கிடையாதா? எங்களுக்கு சேலை கட்ட தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ எவ்வளவு பெண்கள் குமிரி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கடவுளே, அதை பார்க்கவே முடியல. அவ்வளவு வேதனையை முன் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்காக குரல் கொடுப்பது யாரு? நான் மட்டும்தான். ஒரு பெண்ணுக்கு பெண் குரல் கொடுக்காம ஆறு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. விக்கிறவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? தயாரிக்கிற நீங்க ஒல்லியா உள்ள பெண்களை தான் கார்னர் பண்றீங்க. இது ஒரு சுழற்சி. அவங்களுக்கு சாரி பத்திரனா எக்ஸ்ட்ராவா லைனிங் வாங்குவாங்க, ஜாக்கெட் பிட்டி எக்ஸ்ட்ராவா வாங்குவாங்க, அப்படின்னு வாங்க வைக்கிறதுக்காக நீங்க பண்ற வேலை நான் நினைக்கிறேன். அப்படிதானே? புட்டிக்கு வச்சிருக்க நீங்க எல்லாம் இனிமே ப்ரொமோஷன் பண்ணும்போது லென்த் சாரி யாராருக்கு வேணுமோ அதுவும் நம்ம கிட்ட இருக்குன்னு நீங்க இனிமே உங்க விளம்பரத்துல நீங்க ஆட் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும். குண்டா உள்ள எங்களுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து ஒரு லைன் சொல்லணும். நீங்களும் ஒல்லியா உள்ள பெண்களை மட்டும் கார்னர் பண்ணக்கூடாது.